சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட்டில் இந்தியா தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த வாயும் பேசலைங்க. முதல் வெற்றியை பதிவு செஞ்சதுமே சில வாய்கள் பேசியது, இரண்டாவது வெற்றியை பதிவு செய்ததுமே பார்த்திங்கன்னா பல வாய்கள் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாய்கள் வரிஞ்சு கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்ட்டு சாம்பியன்ஸ் டிராஃபியில் தான் விளையாடக்கூடிய எல்லா ஆட்டங்களையும் பார்த்திங்கன்னா துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ண வச்சாங்க. துபாயில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற டீம்ஸ்லாம் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியா ரொம்ப சேஃபாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள், ஆல்ரெடி அவங்க பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அதாவது துபாய் பிச்சஸ் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு 5 ஸ்பின்னரோட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல ட்ராவல்லாம் இல்லாமல் பெருசாக வந்து டயர்டாகாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க, பின்னாலையும் ஜெயிப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தாங்க நிறைய வீரர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்குது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் ராசி வேண்டர் தாஸ் இருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து இவ்வளோ ஈஸியாக ஜெயிப்பதற்கான காரணங்கள் தெரிஞ்சுக்க பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய அட்வான்டேஜ் அவங்க ஒரு இடத்துல இருந்து விளையாடுறதான்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இந்தியாவுக்கு இது அட்வான்டேஜ் தானா அப்படின்றத பற்றி நீங்கள் நினைக்கிற கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.